ஹalleluya. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்ம உடனே யோசிப்போம், நானே கஷ்டத்தில் தான் இருக்கேன், கடன் பிரச்சனையில் தான் இருக்கிறேன், பாரத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீன்னு சொல்லி இந்த வெளிச்சம் எதை குறிக்கும் என்று சொன்னால், நாம் செய்கிற நன்மைகள், தான தர்மங்கள், உதவி, நற்காரியங்கள், நற்கிரியைகளை குறிக்கும் என் பிரியமான தேவச்சனமே. தேவன் இந்த நாளில் ஏன் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு என்று சொல்லி யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்குன்னு கொஞ்சம் தான் வச்சுருப்பீங்க, அந்த கொஞ்சத்துல எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களே பார்த்தியா, அதனால தான் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு அழகான வார்த்தை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கீங்க. எப்படின்னா அந்த வெளிச்சம் என்ற வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தைகளை குறிக்குது பார்த்தீங்களா? நன்மை செய்கிறதையும், தானம் தர்மம் செய்கிறதையும், மற்றவர்களை விசாரிக்கிறதையும், உதவி செய்கிறது தான் இந்த வெளிச்சத்தை குறிக்கும். தேவன் உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தில் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதையும் கொடுக்கிறதையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து, என் பிள்ளைகளே நீங்கள் தான்ப்பா வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லுகிறார். ஹalleluya. நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்துல கூட மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து என்று சொன்னால் அப்படித்தான். எனக்கு மாத்திரம் என்று சுயநலமாய் நாம் ஒருபோதும் வாழக்கூடாது. மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்று சொன்னாலே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதையும், விசாரிக்கிறதையும், உதவி செய்கிறதையும், தாங்குவதிலும், கிரியிலும் தேவன் அதை நம்ம இடத்துல பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர்கள் தான் உலகத்துக்குரிய வெளிச்சமான பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்.